ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 4/8/2024 குரோதி வருடம் ஆடி மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அமாவாசை திதி 4:44 PM வரை. பின் பிரதமை திதி. பூசம் நட்சத்திரம் 1:27 PM வரை. பின் ஆயில்யம் நட்சத்திரம். நாள் முழுக்க சித்த யோகம் கூடிய ஆடி அமாவாசை நாள். சூலம் மேற்கு வடமேற்கு. நாளைக்கு 12 பரிகாரம் வெள்ளம். பொதுவாக தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை மூத்தோர்களுக்கு திதி தர்ப்பணம், தான தர்மங்கள் செய்கிறது, வழிபாடுகள் செய்கிறதுக்கு பலன் அதிகம். குலதெய்வ வழிபாடுகளுக்கு பலன் அதிகம். அந்த வகையில் அனைவருக்கும் மூத்தோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி பிதிரு தோஷம் நீங்க இறைவனை இந்த நாளில் நான் வேண்டிக்கிறேன். இந்த வாரத்தில் நம்ம வார ராசி பலன் சொல்லும்போது சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, புதன்கிழமை ஆடிப்பூரம், ஆண்டாளுடைய பிறப்பு. அதனால் ஆடிப்பூரத்தில் ஆண்டாளை வழிபடுறவங்களுக்கு திருமணம் விரைந்து கைகூடும். திருமணமாகி சங்கடம் இருக்கிறவங்களுக்கு அது நீங்கும். ஆனால் தோஷங்கள் இருந்தால் தோஷங்களுக்கு பரிகாரம் தவிர சமதோஷங்களை இணைச்சு தம்பதியை வாழ வழிவகுக்கணும். நாம் அதுதான் நமக்கு முன்னோர்கள் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க. என்னதான் பரிகாரம் பண்ணாலும், என்னதான் என்ஜின் வேலை செஞ்சாலும் டீசல் வண்டி பெட்ரோல் ஓடாது. டீசல் வண்டிக்கு டீசல் தான் அடிக்கணுங்கிற மாதிரி சில மனிதர்களுக்கும் பொருந்தி வராது. அதனால தான் தோஷ ஜாதகத்தோடு இணைக்கிறது, தோஷமில்லாத ஜாதகத்தோடு இணைக்கிறதுன்னு நமக்கு முன்னோர்கள் சொன்னாங்க. செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷமெல்லாம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். தோஷ கிரகங்கள் எப்போ வேலை செய்யும்னா அதனுடைய திசா புத்திகளில் வேலை செய்யும். தோஷம் சந்தோஷத்தை கெடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்காது, மகிழ்ச்சியற்ற நிலையை தான் கொடுக்கும். அது எந்த காலகட்டத்திலனா அதனுடைய திசா புத்தி காலங்களில். அந்த வகையில் அந்த தோஷ கிரகங்களுடைய திசாபுத்தி காலத்தில் கண்டிப்பாக திருமணம் போன்ற காரியங்கள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தோஷ கிரகத்தினுடைய திசாபுத்தி ஆரம்பத்திலேயே சில பிரச்சனைகளை கொடுத்துரும். இப்போ பார்த்திங்கன்னா தோஷமற்ற நல்ல புத்தி காலத்தில் திருமணம் பண்ணும்போது தோஷம் இருக்கிற ஜாதகமாக இருந்தாலும் கூட திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும்போது மகிழ்ச்சி இருக்கும். குழந்தை பிறப்பெல்லாம் வந்துருச்சுன்னா அப்புறம் கொஞ்சம் அனுசரித்து போக கற்றுக்குவாங்க. ஆனாலும் அந்த தோஷ கிரக புத்தி நடத்தும்போது, திசை நடத்தும்போது இடைஞ்சல் பண்ணும். ஆனால் அதே சமதோஷம் உள்ள வரனை கல்யாணம் பண்ணும்போது அந்த தோஷம் பாதிக்கிறது இல்லைங்கிறது என்னுடைய அனுபவம். இப்போ அந்த மாதிரி நிலையில் உங்களுடைய சந்தோஷத்தை அதிகரிக்க ஆடிப்பூரத்தில் ஆண்டாளை வழிபடுங்க. அதோட குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க வர சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டி முருக கடவுளை விரதம் இருந்து வழிபடணும். விரதம் எதுக்கு இருக்கிறதுனா, உடலில் உணவில்லாமல் இருக்கும்போது இப்போது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு மற்ற செக்கப்புக்கெல்லாம் வர சொல்கிறாங்க டாக்டர்ஸ், சாப்பிடாமல் வாங்கன்னு. அந்த மாதிரி தான். அப்போ தான் அந்த செக்கப் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இறைவனுடைய அனுகூலம் நமக்குள்ளே இறங்கி அந்த நெகட்டிவான எதிர்மறையான அந்த சக்திகளை வெளியேற்றிடும். பாசிட்டிவ் சக்தி நமக்கு உள்ளே இருக்கும்போது நமக்கு எல்லாமே இயல்பாக நடக்கும். அது கர்மானால் இருக்கும், கிரகத்தினுடைய பாதிப்புனால் இருக்கும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னால கூட சில தடைகள் இருக்கும். அதனால் ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறதுல என்ன தப்பு? பசித்து புசின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்பவுமே பசித்ததுக்கப்புறம் சாப்பிடுங்க. நிறைய பேர் அந்த டைம் ஆனால் சாப்பிட்ருவாங்க. பசி சாப்பிடணும். மிருகங்கள், நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4-2 நாளெல்லாம் சாப்பிடாமே இருக்கும். அனுபவத்திலாம் பார்த்துருக்கேன். ஆனால் வீட்டு நாய் இல்லை, வெளியில் தெரு நாய். அதுதானே சுதந்திரமாக செயல்பட முடியும். அது புற்களை அருகும் புல் சாப்பிடும். சாப்பிட்டது ஒத்து வரலைன்னா அதை வெளியேற்றும். இப்படி எல்லாம் அந்த ஒரு 5 அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு இருக்குது. ஒரு அறிவுள்ள ஜீவராசிகளுக்கு அந்த அறிவு இருக்குது. நாம் அதை பழகணும். உயிர் வளர்த்தாலே உடல் வளர்த்தாரே உயிர் வளர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்கார். உடலை நாம் நல்லபடியாக வளர்த்தணும். சும்மா வளர்த்தக்கூடாது, எக்கச்சக்கமாக ஆரோக்கியமாக வளர்க்கணும். இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா உணவு தானியங்களையும் பாக்கெட்டில் அடித்து வைக்கிறது ரொம்ப நாளாக கெடாமல் இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. அளவுக்கு அதிகமாக கூட யூஸ் பண்ணுறாங்க. அரசாங்க நிர்ணயித்த அளவை விட கூட நாம் அதை செக் பண்ணுறதில்ல. வெளிநாடுகளில் செக் பண்ணுறாங்க.
இப்போ சமீபத்தில் கூட ரவை அப்படின்னு சொல்லிட்டு சம்பா ரவை பற்றி வெளிநாடுகளிலிருந்து எல்லாம் திரும்பி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம மக்கள் விழித்துக்கிறாங்க. அப்புறம் பார்க்கும்போது ஆமாம் உண்மைதான், அதனால் புற்றுநோயெல்லாம் வருது. அதனால் என்ன பண்ணோம்னா, நம்மளே கோதுமை வாங்கி அதை அரைச்சி நம்ம பயன்படுத்தணும். ஆர்கானிக் உணவுகளை பயன்படுத்தணும். நம்ம 10 கோடி போட்டு வீடு கட்டுற ஒரு வீட்டில் போய் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற அந்த குடும்ப தலைவிக்கு கை கால் சோர்ந்து போய் படுத்துக்குவாங்க. ஒரு 2 லட்சம் கொடுத்து வாங்கின மெத்தையில் படுத்திருப்பாங்க, ஆரோக்கியம் இல்லாமல் படுத்திருப்பாங்க. எங்கள் வீடு வந்துங்க, பெட்ரூமே வந்துங்க 100க்கு 100ங்க, ஒரு ஏக்கராவில் கட்டி போட்டோமுங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? உங்கள் அந்த 6 அடி உடம்பு அது ஆரோக்கியம் இருக்கா? அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்குறது இல்லையா? அதுதாங்க முக்கியம். அதனால் நம்ம வந்து இறைவனை வழிபடுறதும் எதுக்குன்னா, இறைவன் நல்ல சிந்தனையை கொடுப்பார். இப்போ நான் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், அதை கடவுள் உங்களை பார்க்க வைப்பார். அந்த மாதிரி நல்ல உணவுகளை எடுத்துக்குங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஆனால் பசிச்சு சாப்பிடுங்க. பெரிய பங்களா கட்டுறதை விட, பெரிய பதவி வகிக்கிறத விட, நிறைய சம்பாதிக்கிறத விட, நிறைய சொத்துக்களை சேர்க்கிறத விட, நிறைய படிச்சுக்கிறத விட உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. பறவைகளும் மற்ற மிருகங்களும் அதை தான் செய்யுது. ஆனால் மனுஷன் அதை விட்டுட்டோம். அதனால் நம்ம வந்து ஆரோக்கியமற்ற உடம்பில் வாழ்கிறதும் வாழாமல் இருக்கிறதும் ஒன்று தான். அதனால் நம்ம நல்லா வாழ்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதே சமயம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் ஒரு என்ன சொல்ல முடியும், அவங்க ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் வந்து இறைவனை வேண்டிக்கும். இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படக்கூடாது. 2வது, மிருகங்கள் வாழ்கிற, மனுஷங்கள் வாழ தகுதியற்ற இடங்களில் இனிமேல் வீடு அமைக்காமல் இருப்போம். இயற்கைங்கிறது சுற்றி பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம், தொடர்ந்து தங்கிறதுக்கு பாதுகாப்பான இடங்களில் நம்ம இனிமேல் வீடு அமைச்சு தங்குவோம். அது முக்கியம். நம்ம அறிவை அதுக்காக பயன்படுத்துவோம். இயற்கை சீற்றங்கள் வரலாம், அந்த சீற்றங்கள் எந்தெந்த இடத்துல வரும், எந்தெந்த இடத்துல பாதிக்கும்னு தெரிஞ்சு நம்ம படிப்பறிவால், ஆனால் படித்த சமுதாயம் தான் இதெல்லாம் இந்த தவறுகள் எல்லாம் செய்யுது. அதை செய்யாமல் இருப்போம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம படிக்காதவங்க கூட சிந்து சமவெளி நாகரிகம் மிகச்சிறந்த நாகரிகம். 6 தன் பாதையை மாற்றினதுனால அந்த நாகரிகம் அழிஞ்சு போச்சு. அது சில சமயம் இயற்கை சீற்றங்கள் அப்படி நடக்கும். அது என்ன பண்ண முடியும்? குழந்தைகள், பெரியவங்கள், அப்பாவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இனிமேல் அது போன்ற பாதிப்புகள் வராமல் இருக்க நம்ம படித்தவங்க ஆலோசனை சொல்லணும் அவங்களுக்கு. அதோட நம்ம பார்த்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனிக்கணும், மேம்போக்காக போகக்கூடாது. அதோட இந்த ஜோதிட ரீதியான அற்புதமான நற்பலன்களை தெரிஞ்சுக்கங்க. இந்த வார ராசி பலன்களில் சூரியன் கடகத்தில் சமநிலையும், சந்திரன் வந்து கடகத்தில் ஆட்சி நிலையும், செவ்வாய் ரிஷபத்தில் சமநிலையும், புதன் சிம்மத்தில் நட்பு நிலையும், குரு ரிஷபத்தில் பகை நிலையும், சுக்கிரன் சிம்மத்தில் பகை நிலையும், சனி கும்பத்தில் வக்ர நிலையில் ஆட்சி நிலையும், ராகு வந்து மீனத்தில் நட்பு நிலையும், கேது கண்ணியில் நட்பு நிலையும் கொண்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்தில், ஞாயிறு திங்கக்கிழமை பகல், ஞாயிறு முழுக்க தனுசு ராசிக்கு சந்திரன் அஷ்டமம், அதுக்கப்புறம் மகர ராசிக்கு செவ்வாய் புதன், கும்ப ராசிக்கு வியாழன் வெள்ளி, மீன ராசிக்கு சனிக்கிழமை வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ள காலமாக இருக்குது. இந்த வார ராசி பலன்களை நாம் வந்து மேசம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசிக்கான பலன். அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, கிரக நிலைகளில் குரு நல்லிடத்தில் இருக்குது, சுப நிகழ்வுகள் நடக்கும். சனி 11ல் இருக்குது, வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். இறை வழிபாட்டில் உங்களுக்கு தடை இருக்காது. மூத்தோருடைய ஆசீர்வாதம் இருக்கும், மற்றவங்களுடைய அனுகூலம் இருக்கும், பிறருடைய உதவிகள் கிடைக்கும், வேகமாக செயல்படுவீங்க. ஒரு வேலை கிடைக்கிறது, வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கடன் அடைபடுறது, வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முடிவுக்கு வர்றது, பரிசுகள் கிடைக்கிறது, அவார்டு கிடைக்கிறது, அரசியலில் பதவி கிடைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்குமே நற்பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த வாரம் வந்து உங்களுக்கு சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வருவான்னா, சந்திரன் அஷ்டமத்துக்கு எதுவும் வராது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக எடுத்துக்கலாம்.
வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு அம்மன். அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நிலைப்பாடு 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கு. பகை பெற்றாலும் திக்பலம் பெற்றால் கல்வியில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், பதவி, வீடு, வாகனம், சுகம், இது பற்றிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. புதிய முயற்சிகள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்கள் கொடுக்கும். ஆக புரியாத விஷயங்கள் புரியும். அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மேம்படுத்துவீங்க. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து நவகிரகங்கள். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். புதனோட போக்கு பரவாயில்ல, சனியோட போக்கு பரவாயில்லைனாலும் கொஞ்சம் வக்ரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருந்தாலும் உங்களுடைய ராசியோடைய அமைப்புப்படி தற்கால சூழல்கள் ஓரளவுக்கு பண செலவு அதிகரித்தாலும் காரிய வெற்றி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய நிலையில் வந்து சூரியனுடைய போக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நிலைகள் காட்டும். அதாவது லோன் கிடைக்கிறது அல்லது பதவி, அது சம்பந்தமான முயற்சிகள், இதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள வாரமாக இருக்கும். கல்வியில் மேன்மை உண்டாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயர். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய காலத்தை நாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம், இப்போ எதுவுமே எதிராக செயல்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். எல்லா காலத்துலேயும் வாழலாம், அந்த காலத்துக்கேற்ப வாழ பழகணும். இந்த சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. எதுலேயும் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது இருக்கும். பதவியில் இருந்தீங்கன்னா அந்த பதவி வேறொருத்தருக்கு கைமாறக்கூடிய சந்தர்ப்பம் கூட இந்த சமயத்தில் இருக்கும். கொடுத்தா வராது, வாங்கினா கொடுக்க முடியாமல் இருக்கும். மருத்துவ செலவுகள் காட்டும். அதனால் கொஞ்சம் விஷனம் இருக்கும். இதெல்லாம் இருட்டு பார்த்து நம்ம விஷனம் பண்ணுற மாதிரி தான். அது அவசியம் இல்லை, அது ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி மாறி மாறி வரும். அந்த மாற்றம் விரைவில் மாறிடும் நம்பலாம். அதோட குரு நல்லிடத்துக்கு வந்ததுனால, இறைவனோட அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுக்கு காரிய வெற்றிகள், சாதக சந்தர்ப்பங்கள் இறைவனர்களால் உண்டாகும். நீங்கள் எடுக்கிற முயற்சி, அந்த முயற்சிக்கு வெற்றி கொடுக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு முருகக் கடவுள். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதமும் இருக்கும். ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு கிரக நிலைகளோட போக்கு எப்படிப்பட்ட நிலையை காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சூரியன் விரயத்தில் இருக்குது, ஆனாலும் சனி வக்ரத்தில் சாதகமாக இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய நண்பர்கள் கிடைக்கிறது, வெளியூர் பிரயாணம், அசையா சொத்து சேர்க்கை இருக்கும். ஆனால் அதே சமயம் நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்படணும். நமக்கு நேரம் பலமாக இருக்கும்போது நம்ம பிறருக்கு தீங்கு இல்லாத மாதிரி நம்ம வாழ பழகணும். பிறருக்கு தீங்கு ஏற்படுத்தணும்னா நமக்கு பலவீனப்படும் போது பிறர் நமக்கு தீங்கு ஏற்படுத்திடுவாங்க. அதை மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். நேரம் நல்லா இருக்கும்போது நாம் நமக்கு நல்லது செய்கிறதோட பிறருக்கு நல்லது செய்யணும். பிறருக்கு நல்லது செய்ய முடியாட்டியும் தீங்கு செய்யக்கூடாது. அந்த வகையான நிலையை நீங்கள் வந்து பின்பற்றி வந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புகள் இருக்குது. சந்திரன் போகிற போக்கும் நல்லா இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். உங்களுக்கு வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா, புதன் சுக்கிரன் இணைஞ்சிருந்தால் யோகம், ராஜயோகம், தெய்வ அனுகூலம். அது சேர்ந்துருக்கு, 12 இருக்குது. அதனால் ஆன்மீக செலவுகள் அதிகரிக்கும். ஒரு கோயில் கட்டுறது, தான தர்மம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் செய்வீங்க. சில பேர் கோவில் நிலத்தை அபகரிச்சுக்குவாங்க. சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது எடுத்துகிட்டு வரோன்னு நினைப்பாங்க, ஆனால் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரோன்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்ட மனநிலை உள்ள உங்களுக்கு இந்த வாரம் குருவோடைய அருளாலையும் சனி கிரகத்தினுடைய வலுவான நிலையாலும் காரிய வெற்றிகள் உண்டாகும். புகழ் கூடும். சாதனை நிகழ்வுகள் உண்டாகும். பணம் வரும். ஒரு இடம் வீடு வாங்க யோகம் உண்டாகும். புரியாதவங்க உங்களை புரிஞ்சுக்குவாங்க. உங்களுடைய வாழ்க்கை தரம் ஒரு படி ஏறி வரும். வழக்கு முடிவுக்கு வரும் அல்லது சாதகமாகும். வெற்றி பெறும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு நவகிரகங்கள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன்.
இந்த ராசிக்கு அஷ்டமத்தில் வந்து செவ்வாயோட குரு இருக்குது. இது வந்து அவ்வளவு சாதக சந்தர்ப்பமுள்ள நிலை அல்ல. பொதுவாகவே அஷ்டமத்தில் இருக்கிற குரு குடும்பத்துக்குள்ளே சில சங்கடங்கள், உடல் உபாதைகள், ஒரு வெறுப்பு, மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் காட்டத்தான் செய்யும். ஆனாலும் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது அஷ்டமத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் அஷ்டமத்திலேருந்தே ஒரு கிரக திசாபுத்தி நடத்துன்னு வைங்க, அதுதான் ரொம்ப சிரமம். இப்போ அஷ்டமத்தில் குரு இருக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் லக்னத்துக்கு லக்னாதிபதி புத்தியோ 4-5 குடையனோட புத்தியோ அல்லது 9, 10, 11 குடையனோட புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இடங்கள்லேருந்து நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. சுபபலம் பெற்று நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. அது நல்ல கிரக சேர்க்கை இருந்து நடத்துதுன்னு வச்சுக்கோங்க. இது பாதிக்காது. ஆனால் நீங்கள் லைட் இல்லாத வண்டியில் இருட்டுக்குள்ளே பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். திசாபுத்தியும் கெட்டு கோச்சாரம் கெட்டான். அப்படி இருக்கிறவங்க ஜாதகத்தை முழுமையாக பார்த்து அதற்கேற்ப நீங்கள் உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கணும். பரிகாரத்தை பண்ணுறதை விட பரிகாரத்திலே பெரிய பரிகாரம் நாம் அதற்கேற்ப நடந்துக்கிறது. அதுதான் முக்கியம். நான் இப்படி தான், நான் வண்டி 100 ஏதோ ஓட்டுவேன், ஏதோ பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் ஏற்றத்தில் திம்பத்திலேன்னு சொன்னால் அது இல்லை. வண்டி 20, 30 போகிறது தான் பரிகாரம். இப்படி தான் ஒவ்வொரு விஷயம். கால சூழலுக்கேற்ப வாழ பழகுனா எல்லா நாளும் நமக்கு நல்ல நாள் தான். அந்த நிலையில் இந்த வாரத்தில் சந்திரன் போக்கு பரவாயில்லைங்க, அது சிறப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு இறைவனுடைய அனுகூலம் கிடைக்கும். உங்களுடைய அறிவாற்றலால் பலவீனமான இந்த நிலையை நீங்கள் வெல்வீங்க. பணம் பற்றாக்குறைய சரி கட்ட நீங்கள் வந்து மகாலட்சுமியை வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்ட 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது. 7ல் குரு இணை சேரும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும், கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி வக்ரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஆக சந்திரன் போகிற போக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பரவாயில்ல. அதனால் சந்திரன் சூரியன் சேர்ந்து 9, 10 கூடிய சேர்க்கை உங்களுக்கு போகிற இடத்துலலாம் ஒரு முன்னுரிமை கிடைக்கும், முதல் மரியாதை கிடைக்கும், இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் நீங்கள் எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் வந்து உங்களுக்கு தன்வந்திரி. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்குது. ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு இன்றைக்கி நாளைக்கு பகல் பொழுதும் சந்திரன் அஷ்டமத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், பதட்டம் இருக்கும், தேவையில்லாமல் கோபம் கூட வரும். அதற்கப்புறம் சாதகமான நிலை வந்துடும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி நல்ல இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். குரு நல்ல இடத்துல இல்லாட்டியும் அது 3ஆம் இடத்துல இருக்குது. வக்ரமாக இருந்தாலும் அந்த 3ஆம் இடத்துக்குரிய நற்பலங்களை கொடுக்கும். காரிய வெற்றி, பதவி, புதிய முயற்சிகள், அரசியல் செல்வாக்கு, எதிர்ப்புகளை முறியடிக்கிறது, கல்வியில் மேன்மை, இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் இருக்கிற பட்சத்தில், ஏன் சார் இப்போ 3ல் சனி இருந்தால் நம்ம என்ன நினச்சாலும் நடக்குமா, அடுத்தவன் கெட்டு போவானா அப்படின்னா அதெல்லாம் தப்பு. நம்ம வளர்த்துக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதுதான் அந்த வகையான நிலையில் உங்களுக்கான அந்த அமைப்பு இருந்த. இப்போது சரி சார் வேலை எனக்கு வந்து டாக்டர் வேலை கிடச்சிருமான்னு ஒரு பிஇ படித்தவர் கேட்டால் எப்படி இருக்கும்? நீங்கள் டாக்டர் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் பிஇ முடிச்சிருந்தால் அதுக்கானது கிடைக்கும். எதுவுமே படிக்கலைன்னா அதுக்குண்டான வேலை கிடைக்கும். அப்படி தான் சொல்லணும். அதுக்கு நம்ம எதுக்கு தகுதியானவங்களாக இருக்கிறோமோ அதுக்கு தகுதியானது கிடைக்குங்கிறது தான் கணக்கு. அப்போ அந்த வகையில் உங்களுடைய முயற்சிக்குரிய பலன்கள் வெற்றியாகும். நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்தால் உங்கள் கதை இவ்வளோ நாளாக பிரசுரமாகாமல் இருந்தால் பிரசுரமாகும். உங்கள் படம் ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் ரிலீஸ் ஆகும். உங்கள் பூமி விளையாமல் இருந்தால் இந்த சமயம் நல்லா விளையும். இப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியலில் ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னா ஒரு பதவி உங்களை தேடி வரும். அரசியலில் போட்டிகள் இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த போட்டிக்கு தகுதியானவங்களாக இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது போன்ற சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில். ஆனாலும் ஞாயிறு திங்கள் நீங்கள் இந்த ஒரு யோசனையும் யோசித்து முடிவெடுக்கணும். பேச்சு எழுதி வச்சு பேசணும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு பெருமாள். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. சனி கொஞ்சம் வக்ரத்தில் இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டர்ப் இருந்தாலும் குரு நல்ல இடத்துல இருக்குது உங்களுக்கு. அதனால் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. வீடு, இடம், வாகனம், இதில் ஒரு நிறைவு இருக்கும், மன நிறைவு இருக்கும்.
இந்த ஏழரை சனி காலத்தில் தான் நிறைய பேர் வந்துங்க 2வது சுற்று ஏழரையில் தான் வீடே கட்டுறாங்க. நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துட்டேன். 30 to 60 சுப செலவுகள், குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி பராமரிப்பு வேலைகள், அந்த ஒவ்வொரு செலவுகள் ஆகும், கடன் ஏற்படும். ஆனால் அது சுபமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கு திசாபுத்தியும் நல்லா இருக்கணும், பிறப்பு ஜாதகம் வளர்த்துருக்கணும். அவங்க அவருக்கு ஏழரை சனி தான், மகர ராசி தான், அவர் 10 கோடியில் வீடு கட்டிட்டாரு, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் நான் வந்து இன்னும் தெருக்கோடியில் தான் இருக்கேன் அப்படின்னா உங்கள் பிறப்பு அப்படி இருக்குது. கல்லாமரம் கேட்குது, என் மரத்துலேயே பழங்களே பழுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு, அந்த மரத்தினுடைய தன்மை அது. ஆனால் அந்த கல்லாமரம், கருவேல மரம்னு சொல்லக்கூடிய அந்த கல்லாமரத்தில் கூட அதனோட குச்சியை முறித்து நம்ம பல்லு விளக்குனா பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது முக்கியம் இல்லையா? அப்போ பல்லு ஸ்ட்ராங்காக வந்தால் தானே பழமும் சாப்பிட முடியும். அப்போ அதுவும் வேணும், இதுவும் வேணும். அப்போ எதுவுமே தவறு இல்லை. ஆக ஒருத்தருடைய செயல் போலவே நம்ம செயல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை கேட்டு கல்லாமரம் கூட, கருவேல மரம் கூட மகிழ்ச்சி அடையும். நானும் கூட கருவேலங்காட்டுக்காரிகின்னு அந்த மரத்தினுடைய பேரை உயர்த்தி ஒரு நாவல் எழுதியிருக்கேன். கொங்கு பாஷையில் எழுதியிருக்கேன். ஒரு 50 வருடங்களுக்கு முன்னே நடந்த கதை. அது வந்து ரொம்ப அற்புதமான கதையாக எல்லாரும் படித்து சொன்னாங்க. இன்னும் தொடர்ந்து எழுதுகிறோம். சிறுகதைகள்.comல என்னோடய கதைகள் 206 கதைகள் இருக்குது. நீங்கள் போய் அன்னூர் கேரவேல்சாமி ஸ்டோரிஸ்னு போய் படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாம் நமக்கு என்ன வருமோ அதை செய்கிறோம். ஆனால் நீங்கள் இன்னொன்று செய்வீங்க, அதை நான் செய்ய முடியல, நான் கவலைப்படுறதில்லை. நான் செய்கிறது நீங்கள் செய்யலை நினைக்கக்கூடாது. நான் எழுதுனா நீங்கள் படிச்சுக்குங்க. நீங்கள் இன்னொன்று, நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக இருக்கலாம், உங்ககிட்ட வந்து நான் ஒரு இடம் வாங்கலாம். அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தர் கடவுள் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை கொடுத்து இந்த உலகத்தை இயங்குறதுக்காக படைச்சிருக்கார், இயற்கையோட அமைப்பு. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஆக இந்த வாரத்தில் சந்திரன் திங்கள் இரவு, செவ்வாய் புதன் அஷ்டமத்தில் வரும்போது மட்டும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை, போக்குவரத்து கவனமாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் நல்ல வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு சிவபெருமான். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். ஜென்ம சனி வக்ரத்தில் இருக்குது, குரு நல்லிடத்தில் இல்லை, கேது அஷ்டமத்தில் இருக்குது. கொஞ்சம் கடினமான பாதை கடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் 100 வந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ 20-30 போகுதுன்னா நீங்கள் உடம்பு கவலைப்படக்கூடாது. அது ரோடு அப்படி இருக்குது. உங்கள் வண்டியில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, உங்ககிட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ திருமணமானவங்களுக்கு கூட சில சங்கடங்கள் வர பார்க்கும். திருமணம் ஆகிறதுல தாமதம் இருக்கும். நீங்கள் 10க்கு 10 பொருத்தமே பார்த்தாலும் சங்கடம் இருக்கும். ஆனால் பொருத்தங்கள் அதிகமாக இருந்தால் அந்த சங்கடத்தால் பிரிவுகள் வராது. ஆனால் பொருத்தங்கள் குறைவாக இருந்தால், தோஷங்கள் சமம் இல்லாமல் இருந்தால், இது போன்ற காலங்களில் நமக்கு சிரமம் இருக்கும். அதாவது ஒரு நல்ல ஆழமாக வந்து தோண்டி நல்ல ஸ்ட்ராங்காக வந்து ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு கட்டடம் கட்டிட்டோம்னா நில அதிர்வுகள் கூட அது விழாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரேன். அதுதான் பொருத்தங்கள் அப்படிங்கிற மாதிரி. நில அதிர்வும் வரக்கூடும் இந்த பூமியில். அதனால் காலநிலை மாறிட்டே இருக்கும். அப்படின்னு என்னென்னா, இப்போது நீங்கள் பயணப்பட்டே இருக்கோம், இருட்டும் வருது பகலும் வருது. அப்போ இருட்டில் பயணம் பண்ணோம்னா காரில் லைட் வேணும். மழை பெய்யும் போது நம்ம பயணம் பண்ணோம்னா அதில் மேற்கூரை வேணும். இதெல்லாம் அவசியம். ஏதாவது மற்றவங்களுடைய தாக்குதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு டோர் வேணும். இதெல்லாம் தான் ஒரு பொருத்தம் ஒரு ஜாதகத்தில். அப்போ லைட் இல்லாட்டி என்ன சார் அப்படின்னா, இருட்டில் போகும்போது சிரமம். மேற்கூரை இல்லாட்டி என்ன சார், இந்த கார் எனக்கு பிடிச்சிருக்குன்னா மழை பெய்யும் போது நனைஞ்சிருவீங்க. அப்போ இதெல்லாம் இருந்தால் அந்த சூழ்நிலையில் கூட வெல்லலாம். இதெல்லாம் இல்லைன்னா வெல்ல முடியாது. இதுதான். அப்போ அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க மட்டுமே பயன்படுத்திட்டு போயிருக்கலாம். நாம் மட்டும் வாழ்ந்தால் பத்தது, நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும்னு ஒரு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க. இந்த வழியில் போகாதீங்க சாமி, இந்த வழியில் போங்க, ஒரு இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி இருங்க. ஆனால் நம்ம உங்களுக்கெல்லாம் என்னங்கய்யா தெரியும், நாங்கள் தான் எல்லான்ட்டு போய் நம்ம குழியில் விழுந்துட்டுருக்கோம். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி நம்ம வாழல. அவங்க 100 வயசுக்கு மேலே வாழ்ந்தாங்க. ஆனால் நம்மளாம் வந்து இப்போது ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்கிறோம். அந்த 100 வயசுமே ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், கிரகநிலை பலவீனப்படும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அந்த எனர்ஜி கம்மியாகும். அதாவது முழுமையாக ஜீரணமாகாது. அப்போ உடம்புல எனர்ஜி கம்மியாகும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, இப்போ எரிபொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது பூரா புகையாக வந்துருச்சுன்னா 5 கிலோமீட்டர் தான் கிடைக்கும், 20 கிலோமீட்டர் கிடைக்கிற வண்டி. அந்த மாதிரி ஒரு 500 கலோரி சாப்பிட்றீங்கன்னா அது 100 கலோரி தான் ஜீரணமாகும். இந்த மாதிரி ஜென்ம சனி, குரு நல்லிடத்தில் இல்லைன்னா இது புரிஞ்சுக்கணும். ஆனால் இது வந்து ஸ்கூல் காலேஜில் யாரும் சொல்லித்தரல உங்களுக்கு.
அதனால் இந்த காலகட்டம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. நம்ம பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க, மகிழ்ச்சி இருக்காது, பணப்பற்றாக்குறை இருக்கும், உடல் அசதி சோர்வு இருக்கும், கடன் தீர மாட்டேங்குதுன்னு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஒரு நல்ல நேரத்தில் ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். ரொம்ப நம்ம சாதாரணமெல்லாம் நான் யாரும் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் அப்படிப்பட்ட ஆளுங்க, அதனால் அப்படி தான் பண்ணுவோன்னு பண்ணியிருப்போம். இப்போ வந்து மாட்டியிருப்போம். இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது முதல்லையே தெரிஞ்சிருக்கணும். தெரியலையா, இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகிக்குங்க. அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் குரு பயிற்சி சனி பயிற்சிக்கு அப்புறம் சரியாயிட்டு போகுது. திசாபுத்தி மாறினா சரியாயிட்டு போகுது. எல்லாமே மாறும், எல்லா நிலையும் மாறும். நீங்கள் மிக உயர நிலையில் இருந்து இன்னும் சொல்லக்கூடாது, அதுவும் மாறும். நீங்கள் ரொம்ப தாழ்நிலையில் இருக்கீங்கன்னு கவலைப்படக்கூடாது, அதுவும் மாறும். ஆக மாறும், ஆனால் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமையாக இருக்க சொல்லி தான் சொல்கிறேன். இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கும் வரும். எப்போ வரும்னா வியாழன் வெள்ளி வரும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். வண்டி வாரத்தில், போக்குவரத்து, பேச்சுவார்த்தை எல்லாத்துலேயும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, ஒருத்தர் கூட போய் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை பேசுகிறது, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும், ஒரு ஃபேஸ்புக் பதிவு, ஒரு ட்விட்டர் பதிவு, ஒரு யூடியூப் பதிவு எது போடுறதுனாலுமே கூட யோசிச்சு போடணும். வியாழன் வெள்ளி வழிபாட்டுக்குரிய தெய்வமாக அவங்களுக்கு வந்து துர்க்கை அம்மனை கும்பிடுங்க இந்த சமயம். அடுத்தது வந்து மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு. குரு நல்லிடத்தில் இல்லை, பணப்பற்றாக்குறை இருக்குது, ஆனால் சுப செலவு இருக்கும். 7.5 சனி இருக்குது. 30 to 60 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சுபகாரியம் எடுத்து நடத்துவீங்க, அதுக்காக செலவு பண்ணுவீங்க, சேமிப்பு கரையும் கடன் வாங்குவீங்க, அதே மாதிரி வீடு கட்டுவீங்க. இந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் இருக்குது. பணம் முதல்ல இருந்த பணம் டெபாசிட் இப்போ இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் நல்ல விஷயம் நடந்திருக்கும். இந்த 1.5 வருஷமாக 7.5 சனி இருக்குது. 1.5 வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, இனிமேல் பண்ண போவீங்க, இல்லை பண்ணுவீங்க அப்படி சொல்லலாம். ஆனாலும் ஒரு 11 சனி வந்து போனதுனால நீங்கள் வேகமாக செயல்பட்டு சில காரியத்தை சாதிச்சிருப்பீங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. ஆனால் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் உடல் பின்வாங்கும், உறவுகள் கொஞ்சம் பகைக்கும். நம்ம நேரம் பலவீனப்படும் போது அவங்க நேரம், நம்ம நேரம் பலமாக இருக்கும்போது அவங்க நேரம் பலவீனப்படும் போது அவங்க அமைதியாக இருந்தவங்க, நம்ம நேரம் பலவீனப்பட்டு அவங்க நேரம் பலத்துதுன்னா அவங்க நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்கும். இந்த சமயம் நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தொடர்ந்து இறை வழிபாட்டை செய்யணும், அதுதான் முக்கியம். அப்போ அந்த வகையில் இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்தில் சனிக்கிழமை மட்டும் வரும். சனிக்கிழமை போக்குவரத்து, பேச்சுவார்த்தை கவனம். ஒரு பைரவரை கும்பிடலாம், ஒரு 10 பேருக்காவது தயிர் சாப்பாடு தானம் கொடுக்கலாம், ஏழைகளுக்கு முக்கியமாக. காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத விட மனுஷங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. அது தவிர நீங்கள் வந்து வீட்டில் சுத்தமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம், சனியோட ஆற்றல் கிடைக்கும். சனியோட ஆற்றல் நம்மளுக்கு அவசியம். அது வந்து இல்லாதனால தான் நம்ம கோயிலுக்கு போய் அதை எடுத்துக்கிறோம். சனி கெட்டதில்லை, அது ஒரு மிகச்சிறந்த எனர்ஜி நமக்கு. சனிக்கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கும் நமக்கு. 7.5 சனியில் அது தடைப்படும். அப்போ நம்ம வந்து இபி லைனில் கரண்ட் வரலின்னா நம்ம வந்து பேட்ரி வச்சு யூபிஎஸ் மூலமாக நம்ம லைட் அடிச்சுக்கிற மாதிரி இறைவன்கிட்ட போகிறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சனி கிரகம் ரொம்ப மோசங்கண்ணா, அப்புறம் சனியை போய் கும்பிடுறீங்க, இது யாரும் சிந்திக்கிறது இல்லை. அப்போ சனி கிரகம் மோசம்னு சொல்லாதீங்க, அவரே சாமியாக கும்பிடுறீங்க. அவர்கிட்டேருந்து வர ஆற்றல் கிரகத்திலேருந்து வரல, அது இங்கே எடுத்துக்கிறோம். குரு அப்படித்தான், மற்ற தெய்வங்களுடைய அனுகூலம் அப்படித்தான். இறைவனெல்லாம் எப்படி செயல்படுனா இருட்டுக்கு விளக்கு மாதிரி, யூபிஎஸ் மாதிரி தான் இறைவன். அதை சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு தான் பூஜை. அது தொடர்ந்து பூஜை பண்ணலைன்னா சார்ஜ் இருக்காது. அப்போது கிரகங்கள் மோசமாக இருக்கும்போது நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கணும். இப்படி இந்த தெய்வத்துக்கும் கிரகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக தெய்வம் அவசியம் தானே. ஒவ்வொரு வீட்லேயும் யூபிஎஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை ரூம் இருக்கணும். ஆனால் அந்த யூபிஎஸ்க்கு அந்த வாட்டர் ஊற்றுறது, அது திரும்ப வந்து சார்ஜ் போடுறதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி வீட்டில் பூஜை டெய்லியும் விளக்கேற்றி வச்சு தெய்வ மந்திரம் சொல்லணும். அப்போ நெகட்டிவ் சக்திகள் உள்ள வராது. அப்போ மனசு நல்லா இருக்கும். சித்த சுத்தமாக இருந்தால் நம்ம முடிவெடுக்கிறது சரியாக இருக்குது. நம்ம பேசுகிற பேச்சு கரெக்டாக இருக்கும். பேசுகிற பேச்சு கரெக்டாக இருந்தால் குடும்பம் நல்லா இருக்குது. இதுதான் இதனுடைய அர்த்தம். இப்படி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசி, உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்காம எல்லா ராசியும் பாருங்கள். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட என்னோடய கதைகளை படிங்க, சிறுகதைகளை. நெட்டில் போய் அன்னூர் கேஆர் வேலுசாமி சிறுகதைகள் சாங்ஸ் வச்சுருக்கேன். அன்னூர் கேஆர் வேலுசாமி சாங்ஸ்னு யூடியூப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நிறைய நன்மை, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கை செம்மையாக்க நான் வழிகாட்டுவேன் முருகனர்களால். இந்த வாரம் உங்களுக்கு பைரவர்
நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.